கரண்ட் எலக்ட்ரிசிட்டிங்கிற சாப்டர்ல புக் பேக் சம்மரி பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க? கரண்ட் த்ரூ a given area of a conductor is the net charge passing per unit time through the area. ஒரு கண்டக்டர் அதுல கொடுத்திருக்கிற ஏரியால அந்த கண்டக்டரோட ஏரியால எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆயிருக்கு அப்படிங்கறத பார்க்கணும்னா நெட் சார்ஜ் பாசிங் பர் யூனிட் டைம் த்ரூ த ஏரியா. ஒரு கண்டக்டர், இந்த கண்டக்டர்ல இதோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வந்து என்ன வச்சுக்கலாம். இந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன்ல எவ்வளவு கரண்ட் போயிருக்குன்னா சார்ஜ் எவ்வளவு கிராஸ் ஆயிருக்கு பர் யூனிட் டைம் த்ரூ தட் ஏரியா. ஒரு யூனிட் டைம், அதாவது ஒரு செகண்ட்ல இந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன்ல எவ்வளவு சார்ஜஸ் கிராஸ் ஆயிருக்கோ அதான் கரண்ட் த்ரூ எ கிவன் கண்டக்டர் அப்படின்னு சொல்லலாம். டு மெயின்டைன் எ ஸ்டடி கரண்ட் we must have a closed circuit in which an external agency moves electric charge from lower to higher potential energy. வந்து பாருங்க, ஒரு சர்க்யூட்ல கரண்ட் ஃப்ளோ ஆகணும் அப்படின்னா ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட், இதை க்ளோஸ்டு சர்க்யூட்னு வச்சுக்கலாம். இதுல வந்து என்ன, இது ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணிடலாம். பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டு ஒரு கீ, இந்த கீ வந்து க்ளோஸ்ல இருக்கு. இங்க வந்து ஒரு ரெசிஸ்டர், இப்போ வந்து ஒரு பல்பு, இந்த மாதிரி ஒரு டிவைஸ் இருக்கு. இப்போ இந்த சர்க்யூட் ஒர்க் ஆகணும், டு மெயின்டைன் ஸ்டடி கரண்ட், இதுல கரண்ட் ஃப்ளோ ஆகணும் அப்படின்னா, ஸ்டடி கரண்ட் ஃப்ளோ ஆகணும்னா we must have a closed circuit, ஒரு closed circuit இருக்கணும், in which an external agency move electric charge from lower to higher potential. இங்க வந்து பாருங்க, பாசிட்டிவ்ல இருந்து நமக்கு சார்ஜஸ் வந்து என்ன ஆகும், நெகட்டிவ் இப்படி வருதுன்னு வச்சுக்கலாம். பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தால் பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் வந்துருச்சுன்னா இந்த எக்ஸ்டர்னல் ஏஜென்சி, இந்த பேட்டரி தான் எக்ஸ்டர்னல் ஏஜென்சி, இந்த நெகட்டிவ் பொட்டன்ஷியல் என்ன பண்ணணும், இந்த இடத்துக்கு மாற்றி கொடுக்கணும். சரியா? அப்படி மாற்றி கொடுக்கும்போது தான் என்ன ஆகும், லோயர் பொட்டன்ஷியல்ல இருந்து, அதாவது an external agency moves electric charge from lower to higher potential energy. அப்போ lower potential energy ல இருந்து higher potential energyக்கு இந்த சார்ஜ் வந்து என்ன பண்ணும், இது மூவ் பண்ணி கொடுக்கணும். The work done per unit charge by the source in taking the charge from lower to higher potential energy, that is from one terminal of the source to the other, is called the electromotive force or EMF of the source. அதாவது ஒரு யூனிட் சார்ஜ நமக்கு என்னது, லோயர் பொட்டன்ஷியல் இருந்து ஹையர் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு கொண்டு வரதுக்கு செய்யக்கூடிய ஒர்க் டன், அதான் ஒர்க் டன் பர் யூனிட் சார்ஜ். சரியா? ஒரு யூனிட் சார்ஜ லோயர் பொட்டன்ஷியல் இருந்து ஹையர் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு ஹையர் பொட்டன்ஷியலுக்கு கொண்டு வரதுக்கு செய்யக்கூடிய அந்த ஒர்க் டன் இருக்குல்ல, அதான் என்ன சொல்றோம்னா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை சிம்பிளா இஎம்எஃப் அப்படின்னு சொல்லலாம். Note that EMF is not a force. நம்ம EMF electromotive force னு வந்துச்சுனாலுமே it is not a force. It is the voltage difference between the two terminals of a source in open circuit. அதாவது இந்த சர்க்யூட் ஓப்பன்ல இருக்கும்போது, அதாவது பேட்டரி இப்படி இருக்கு, அப்ப இந்த லோயர் பொட்டன்ஷியலுக்கும் ஹையர் பொட்டன்ஷியலுக்கும் இருக்கக்கூடிய இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்குல்ல, இதை தான் நம்ம என்ன சொல்றோம், EMF. அப்ப EMF அப்படின்னு என்ன சொல்றோம், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் நாட் ஏ ஃபோர்ஸ். இது வந்து என்ன, ஒரு ஃபோர்ஸ் கிடையாது, இது வந்து ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான். நெக்ஸ்ட், ஓம்ஸ் லா என்ன சொல்றாங்க, the electric current I flowing through a substance is proportional to the voltage V across its ends. அதாவது V is proportional to I. இதை ஈக்குவேட் பண்றதுக்கான ஒரு கான்ஸ்டன்ட் சப்ஸ்டிட்யூட் பண்றோம், அந்த கான்ஸ்டன்ட் தான் R. சரி, அப்ப V is equal to R into I அப்படின்னு சொல்லலாம். R அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ், அதாவது எந்த சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்றோமோ அந்த சப்ஸ்டன்ஸ்க்கான ரெசிஸ்டன்ஸ் தான் R. the unit of resistance வந்து என்ன சொல்றோம்னா ஓம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப R அப்படிங்கிறது வந்து என்ன, ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ்க்கான யூனிட் வந்து என்ன, ஓம். இப்ப ஓம் அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ், இது எப்படி சொல்லலாம், வோல்டேஜ் பர் ஆம்பியர் அப்படிங்கிற சொல்லலாம். ஏன்னா மேல வந்து என்ன வோல்டேஜ் இருக்கு, கீழே ஆம்பியர் இருக்கு, அப்ப வோல்டேஜ் பர் ஆம்பியர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து ஃபோர்த் பாயிண்ட் என்ன சொல்றாங்க, the resistance R of a conductor, the resistance R of a conductor depends on its length L and the area of cross section A through the relation R is equal to rho into L by A. அப்ப R ரெசிஸ்டன்ஸ் லெங்த்க்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும், ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். இதை கம்பைன்டா எப்படி எழுதலாம்னா R is proportional to L by A ன்னு எழுதலாம். இதை ஈக்குவேட் பண்ண கான்ஸ்டன்ட் தான் என்ன, ரோ. அப்போ R is equal to rho into L by A. அப்போ ரோ அப்படிங்கிறது என்ன சொல்றோம்னா ரெசிஸ்டிவிட்டி. இட் இஸ் a property of the material and depends on temperature and pressure. அதாவது
டெம்பரேச்சர், ப்ரெஷர் இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் இந்த ரெசிஸ்டிவிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், electrical resistivity of a substance varies over a very wide range. அப்ப ரெசிஸ்டிவிட்டிங்கிறது ரொம்ப வைட் ரேஞ்சில் சேஞ்ச் ஆகுது. இப்போ மெட்டல்ஸுக்கு ரெசிஸ்டிவிட்டி என்ன இருக்கும்? லோ ரெசிஸ்டிவிட்டி இருக்கும். இதோட ரேஞ்ச் வந்து 10⁻⁸ to 10⁻⁶ ஓம் மீட்டர். இன்சுலேட்டர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் கிளாஸ் இல்லாட்டி ரப்பர், இதுக்கெல்லாம் பாருங்க ரெசிஸ்டிவிட்டி 10⁻22 to 10⁻24 டைம்ஸ் greater resistivity. Semiconductors like silicon and germanium lie roughly in the range of resistivity on a logarithmic scale. சரியா? இப்ப என்னென்ன இதுக்கு எவ்வளவு ரெசிஸ்டிவிட்டி இருக்கும் அப்படிங்கறத நமக்கு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் 6th ஒன் என்ன சொல்றாங்க? In most substances the carriers of current are electrons. Maximum எல்லா சப்ஸ்டன்ஸ்லயும் மோஸ்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ்ல கேரியர்ஸ் ஆஃப் கரண்ட்ங்கிறது எலக்ட்ரானா தான் இருக்கும். இன் சம் கேசஸ் ஒரு சில இடத்துல எது அயானிக் கிறிஸ்டல்ஸ், எலக்ட்ரோலைட்டிக் லிக்விட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ் கேரி த எலக்ட்ரிக் கரண்ட். அப்ப இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ் வந்து சார்ஜ் கேரியர்ஸா இருக்கு. கரண்ட் டென்சிட்டி இதை வந்து சொல்லுவோம் ஜே வெக்டர் அப்படிங்கிற சிம்பிள் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். Current density J vector gives the amount of charge flowing per second per unit area normal to the flow. அப்ப J vector is equal to என்ன சொல்லலாம்? N Q VD vector. N ங்கிறது நம்பர் டென்சிட்டி, அதாவது நம்பர் per unit வால்யூம், எவ்வளவு சார்ஜ் கேரியர்ஸ் ஒரு யூனிட் வால்யூம்ல இருக்கு அதுதான். of charge carriers, each of charge cube, ஒவ்வொரு சார்ஜ் கியூப் இது வந்து ஒவ்வொரு சார்ஜ் கேரியர் கூடிய சார்ஜ் கியூப். and VD vectorங்கிறதுனா drift velocity அப்படின்னு சொல்றோம். drift velocity of the charge carriers. அப்ப for electronsக்கு வந்து என்ன இருக்கும்? charge q ஓட வேல்யூ -e. if J vector is normal to the cross sectional area A vector and is constant over the area, the magnitude of the current I through there is a NEVDA. அதாவது இப்போ ஒரு கண்டக்டர்ல கூடிய சார்ஜ் கேரியர்ஸ் வந்து நமக்கு எலக்ட்ரான்ஸ் தான். அப்ப எலக்ட்ரான்ஸோட நம்பர்ஸ் என்னன்னு வச்சுக்கலாம். அதோட சார்ஜ் வந்து E, இதோட ட்ரிஃப்ட் வெலாசிட்டி VD, இதோட ஏரியா வந்து A அப்படின்னு வச்சுட்டோம்னா நமக்கு இங்க கரண்ட் டென்சிட்டி என்ன சொல்லலாம்? கரண்ட் டென்சிட்டி த மேக்னிடியூட் ஆஃப் த கரண்ட் I த்ரூ த நியூ ஏரியா NEVD into A அப்படின்னு சொல்லலாம். அப்ப I is equal to என்ன சொல்லலாம்? NEAVD. சரியா? இப்ப I/A தான் நம்ம என்ன சொல்றோம்னா NE into VD அப்படிங்கறது சொல்றோம். இதான் வந்து கரண்ட் டென்சிட்டி அப்படிங்கறத சொல்றோம். சரியா? அப்ப J வெக்டர் அப்படிங்கிறது என்ன? I/A வெக்டர் அப்படின்னு சொல்லலாம். Using electric field E is equal to V/L and I is equal to NEVDA and Ohm's law, one obtains small e into capital E by M. Small e ங்கிறது வந்து சார்ஜ், அதாவது எலக்ட்ரானோட சார்ஜ் வச்சுக்கலாம். ங்கிறது அப்ளைட் எலக்ட்ரிக் ஃபீல்ட், எம்ங்கிறது மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான், which is equal to rho resistivity, n number density, E charge of the electron, E square divided by mass m into drift velocity VD. The proportionality between the force small e and capital E, அதாவது சார்ஜ் Qவையும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் E மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? ஃபோர்ஸ் F கிடைக்கும். இங்க சார்ஜ் Q பதிலா என்ன இருக்கு? E அப்படிங்கிறது இருக்கு. அப்ப ஃபோர்ஸ் small e into capital E on the electron in a metal due to external field E vector and the drift velocity VD, not acceleration, can be understood if we assume that the electron suffers collisions with ions in the metal which deflects them randomly. அதாவது இப்போ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுல ஒரு எலக்ட்ரான் வந்து மூவ் ஆகும்போது என்ன ஆகும்னா அதுக்கு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இருக்கும், இதுக்கு ஆக்சலரேஷன் கிடையாது. சரியா? நாட் ஆக்சலரேஷன். இது எப்படி நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நமக்கு ஒரு எலக்ட்ரான் இப்படி போகுதுன்னா இங்க ஒரு பாசிட்டிவ் அயான் இருக்குனாக்கா இங்க ஒரு கொலிஷன் நடக்கும், அப்புறம் இதோட டைரக்ஷன் மாறும். அப்புறம் இங்க ஒரு பாசிட்டிவ் அயான் இருக்கா, இங்க ஒரு கொலிஷன் நடக்கும். இங்க இன்னொரு எலக்ட்ரானை இது மீட் பண்ணுதா, அப்ப இதோட டைரக்ஷன் மாறும். இந்த மாதிரி வந்து இப்படி போகுது இல்ல, அப்ப இதுக்கான வெலாசிட்டி இருக்குல்ல, இந்த வெலாசிட்டி தான் என்ன சொல்றாங்கன்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அதான் என்ன சொல்றாங்க? the electrons suffer collisions with ions in the metal which deflect them randomly. ரேண்டமா இதோட டைரக்ஷனை இப்படி டிஃப்ளெக்ட் பண்ணும். in such collisions occur an average at a time interval tau. அப்ப இந்த கொலிஷனுக்கான ஆவரேஜ் டைம் என்ன? ஃபர்ஸ்ட் ஒரு கொலிஷன் ஷார்ட் இன்டர்வல்ல நடந்தலாம், அடுத்த கொலிஷனுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். இதுக்கான ஆவரேஜ் வேல்யூ தான் என்ன சொல்றாங்க? டவ் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து என்ன சொல்லுவோம்னா ரிலாக்ஸேஷன் டைம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கொலிஷனுக்கான ஆவரேஜ் வேல்யூ இருக்குல்ல, இதை வந்து என்ன சொல்லுவோம்னா ரிலாக்ஸேஷன் டைம்னு சொல்லுவோம். அப்ப VD is equal to A tal
A tau is equal to small e capital E tau by m, where A is the acceleration of the electron. This gives, இதுல இருந்து பாருங்க, rho is equal to m by n e square into tau அப்படின்னு சொல்லலாம். In the temperature range, in the resistivity increases linearly with temperature. The temperature coefficient of resistivity alpha is defined as the fractional increase in resistivity per unit rise increase in temperature. இப்போ ஒரு டெம்பரேச்சர் ரேஞ்ச் இருக்கு, அதுல ரெசிஸ்டிவிட்டி வந்து என்ன ஆகுது, லீனியரா இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு என்ன ஆகும், ரெசிஸ்டிவிட்டி லீனியரா இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். With temperature, the temperature coefficient of resistivity alpha is defined as the fractional increase in the resistivity, fractional increase in the resistivity per unit increase in the temperature, per unit rise in the temperature. Per delta alpha is equal to என்ன சொல்லலாம், delta rho by rho into t, இல்லாட்டி delta t அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா per unit increase in temperature delta t அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா, இதான் வந்து ஆல்பா. Ohm's law is obeyed by many substances. Ohm's law வந்து நிறைய சப்ஸ்டன்ஸ் ஒபே பண்ணுது, பட் இட் இஸ் நாட் ஏ ஃபண்டமெண்டல் லா ஆஃப் நேச்சர். இது ஃபண்டமெண்டல் அப்படிதான் இருக்கணுங்கிறது கிடையாது. இட் ஃபெயில்ஸ் இஃப் எப்ப B டிபெண்ட்ஸ் ஆன் I நான் லீனியர்லி, அதாவது வோல்டேஜ் கரண்ட் இப்படி லீனியரா வேரி ஆகாம எப்படி வேணாலும் வேரி ஆகுறது. இந்த மாதிரி அதாவது நான் லீனியர், ஸ்ட்ரெயிட் லைனா இருந்துச்சுன்னா லீனியர், ஸ்ட்ரெயிட் லைன் இல்லாத எல்லா கேஸுமே நான் லீனியர். நான் லீனியர் கேஸ்க்கு Ohm's law ஒபே ஆகாது. The relation between voltage and current depends on the sign of V for the same absolute value of V. அதாவது இது +4 வோல்ட்னா அதுக்கு ஒரு மாதிரி நமக்கு கரண்ட் இருக்கும், அதுவே -4 வோல்ட்னா அதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதான் சொல்றாங்க, the relation between voltage and current depends on the sign. இது பிளஸ்ல இருக்கா மைனஸ்ல இருக்காங்கிறது, sign of the voltage V for the same absolute value of V. V யோட வேல்யூ வந்து +4ன்னு இருக்கலாம், அது 4ன்னு இருக்கலாம். இது +4க்கு ஒரு மாதிரி கரண்ட் இருக்கும், -4க்கு ஒரு மாதிரி கரண்ட் இருக்கும். அந்த இடத்துலயும் வந்து இந்த ஓம்ஸ் லாங்கிறது ஃபெயில் ஆகுது. The relation between V and I is non-unique. non-unique கேரக்டர்ஸா இருக்கும்போது இது வரும். சரியா, an example of A is first case example வந்து பாருங்க, when rho increases with current I even if the temperature is kept fixed, a rectilinear rectifier combines features A and B. ஒரு ரெக்டிஃபையர் வந்துன்னா A and B இது ரெண்டு கேரக்டர் மாதிரி கொடுக்கும். கேலியம் ஆர்சனைட் shows the feature C. கேலியம் ஆர்சனைட் வந்து இந்த C ஃபீச்சர் வந்து அதாவது நான் யூனிக் கேரக்டர் வந்து ரிலேட் பண்ணும். நெக்ஸ்ட், when a source of EMF epsilon is connected to an external resistance R, the external voltage across the resistance R is given by அப்ப external resistance voltage is equal to current into resistance. current வந்து எதை பொறுத்து இருக்கும்னா EMF divided by total resistance. னா external resistance plus internal resistance of the cell R, இதான் வந்து I into external resistance R, இதான் external voltage, where R is the internal resistance of the source. Next, Kirchhoff's rule வந்து என்ன, இதுல ரெண்டு ரூல் இருக்கு, ஒன்னு ஜங்ஷன் ரூல், இன்னொன்னு லூப் ரூல். At any junction of circuit elements, the sum of the current entering the junction must equals the sum of the currents leaving it. அப்ப ஒரு ஜங்ஷன்ல எவ்வளவு கரண்ட் உள்ள வருதோ சேம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் அந்த ஜங்ஷனை விட்டு வெளியில போகும். அதான் வந்து ஜங்ஷன் ரூல். இன்னொரு லூப் ரூல், the algebraic sum of the changes in potential around any closed path must be 0. அதாவது ஒரு closed path இருக்கு, சரியா, இதுல potential difference வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், the change in potential, the algebraic sum of the changes in potential delta V யோட வேல்யூ வந்து 0. இதுதான் இந்த closed loop, அதான் சொல்றாங்க, இதான் loop rule. Next, 13th point என்ன சொல்றாங்க, the Wheatstone bridge is an arrangement of 4 resistances R1, R2, R3 and R4 shown in the text. அதாவது இப்படி இருக்கும், R1, R2, இது R3, இது R4. இது வந்து ஒரு பேட்டரியில் இப்படி கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நல் பாயிண்ட் ஆஃப் த கண்டிஷன் இஸ் given by, நல் பாயிண்ட் அப்படின்னு நடுவில் இப்படி கால்வனோமீட்டர் கொடுத்துருவாங்க. இந்த கால்வனோமீட்டர்ல நல் டிஃப்ளெக்ஷன் இருக்கணும், அதான் நல் பாயிண்ட். இதுக்கான கண்டிஷன் என்னன்னா R1 by R2 is equal to R3 by R4, using which the value of one resistance can be determined knowing the other 3 resistance. ஏதாவது ஒரு unknown வேல்யூ இருக்கு அப்படின்னா other 3 values வச்சுட்டு இந்த unknown வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். இதான் வந்து Wheatstone bridge-க்கான அப்ளிகேஷன். ஓகே.